ஸோ இந்த என்ட்ரி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த என்ட்ரி எப்படி எடுத்தோம்னு பார்ப்போம். இதுக்கு நான் வெறும் வால்யூம் ப்ரொஃபைல் தான் யூஸ் பண்ணேன். ஓகே. ஸோ இப்போ நான் வால்யூம் ப்ரொஃபைல் எடுத்து ப்ரீவியஸ் டே அனலைஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு மோர் வால்யூம் அப் சைடில் தான் இருக்குது, எனக்கு டவுன் சைடு இல்லை. ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா அப் சைடு வந்தால் ஒரு செல் என்ட்ரிக்கு பிளான் பண்ணியிருந்தேன். ஓகே. பட் எனக்கு மார்க்கெட் வந்து டவுன் சைடு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இங்கே ஓப்பன் ஆகும்போது ஓகே நான் இங்கே வந்திருந்தா கண்டிப்பாக ஒரு செல் என்ட்ரிக்கு யோசிச்சிருப்பேன். பட் இங்கே எனக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் அடுத்தது என்ன பண்ணுறேன்னா இந்த டோட்டல் ஸ்விங்குக்கு வால்யூம் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்விங்குக்கு டோட்டலான வால்யூம் ப்ரொஃபைல் வரையும் போது எனக்கு மோர் வால்யூம் இந்த ஏரியாவில் இருக்குது தெரியுதா. ஸோ உங்களுக்கு கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குன்னு தெரியும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் தட். எனக்கு இங்கே வால்யூமும் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த என்ட்ரியை இங்கே பிளேஸ் பண்ணேன். ஸோ இதை வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் இன்ஸ்டாகிராமில், செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் வந்து எது பண்ணாலுமே ஓகேங்களா. இப்போது சப்போஸ் நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாலுமே திஸ் இஸ் யர் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. ரெசிஸ்டன்ஸ்ல எனக்கு வால்யூம் அதிகமாக இருக்குது. ஒன்ஸ் இது கேப் அப் ஓப்பன் ஆனதுனால இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு எதுவுமே இல்லை. எது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.